this is Mala. Welcome back to our Triple M Explorer channel. So, இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை பத்தி சொல்லணும் அப்படினா, நார்மலாவே முட்டையை வச்சு நம்ம வந்து புர்ஜி, அப்புறமா வந்து ஆம்லெட் இந்த மாதிரிலாம் வந்து போடுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு ஒரு சூப்பரான பனியாரம் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ட்ரிபிள் எம் எக்ஸ்ப்ளோரர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க. அது கூட ஒரு பெரிய பல்லாரி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமா துருவின கேரட், 3 to 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாயும் மிளகுத்தூளும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. எக் பனியாரம் செய்யறதுக்கு பனியாரக்கல் வச்சுக்கோங்க. அதுல ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயை ஈவனா அந்த குழியில வந்து படுற மாதிரி நீங்க வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த முட்டையை வந்து ஊற்றிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஒரு பக்கம் வேகிறதுக்கு. வெந்த உடனே அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வைங்க. கொஞ்சம் நிமிஷத்துலே இன்னொரு பக்கமும் வெந்துடும். வெந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நம்மளோட எக் பனியாரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட எக் பனியாரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து அதில் வந்து ஆனியன், கேரட் அப்படிலாம் வந்து நிறைய சேர்த்ததுனால இன்னும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல பஃபியாக சாப்பிடவே ரொம்ப மிருதுவாக இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. நீங்கள் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிக்கை என்னோட வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடியெலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் என்னோட வந்து சோசியல் மீடியாவில் அதை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருங்க, கிச்சன் குயின் ஆகுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அரிய தகவலுடன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா.